மண்ணில் நுண்ணங்கி உண்டான பரிசோதனை முதலாக நாங்கள் ஒரு இடத்துலேருந்து மண் எடுத்து போட்டு அதில் சரி அரைவாசி மண்ணை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சூடாக்க போகிறோம். அரைவாசி மண்ணை இப்போ சூடாக்குறோம். சூடாக்க நோக்கம் இதில் இருக்கிற நுண்ணங்கிகளை அடிக்கிறது. அடுத்ததாக பால் கொஞ்சம் எடுத்து அதை நாங்கள் இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதாவது பால்லேயும் உணவுகள் இருக்கக்கூடும். அப்போ அந்த பாலில் உணவுகள் அடிக்கிறதுக்காக இந்த பாலை காய்ச்சணும். காய்ச்சிய பாலை ரெண்டு ஆற விடணும். அப்போத்தான் நாங்கள் மண்ணுக்கு விடைக்க அதுக்குள்ள மண்ணங்கி இருந்தால் அது இறக்காது. இப்போ நாங்கள் கொதிக்குழாயை கிருமி நீக்கம் சுடுநீரால் கிருமி நீக்கம் செய்யணும். ரெண்டு பரிசோதனை குழாய்கள் கிருமி நீக்கம் செய்து எடுக்கப்பட்டிருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் ஒரே மண் மாதிரி எடுத்து ரெண்டாக பிரித்து அதில் கொஞ்சத்தை நாங்கள் வறுத்திருக்கிறோம். கொஞ்சத்தை அதே அப்படியே வச்சுக்கலாம். இது வறுத்த மண், இது வறுக்காத மண், அதாவது சூடாக்காத மண். அதே மாதிரி பால் எடுத்து நாங்கள் அதை என்ன சேர்க்கிறோம்னு சொன்னால் அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறோம். சரியோ, அப்போ பரிசோதனை இப்போ தயார். இப்போ நாங்கள் இதுக்கு லேபிள் பண்ணணும். ஒன்றுக்கு வறுத்த மண் வறுக்காமல் இருக்கின்ற சரி ஒரு சின்ன லேபிள் ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. சூடாக்கிய மண்ணை நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம். கொஞ்சம் தட்டி போடணும். கையில் கை விடாமல் எப்படி சூடாக்கிய மண் கிட்ட கொண்டா கிட்ட கொண்டு சூடாக்கிய மண் இந்த இதுக்குள்ளே போட்டுட்டோம். அடுத்தது நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் கொதித்தாரிய பால் இது பிடிக்கும். கொதித்தாரிய பால் விட்றோம். பஞ்சை கிழிச்சி கொஞ்சம் பஞ்சம் பால் விட்டு பஞ்சால் நாங்கள் மூடி அடைக்கிறோம். சரி, இது தயார். இதை எடுத்து கையில் வச்சுருங்க. அடுத்த பண்ணாங்க இப்போ சூடாக்காத மண் அது எப்படிங்க எப்படிங்கிறா சரி ஒரு தான் எடுக்கும். ரைட், ஓகே. இப்போ அதுக்குள்ளே பாலை விடுங்க. சூடாக்கி ஆற விடப்பட்ட பால் பஞ்சால் அடை வலி இருக்க அடைக்கும். கொஞ்சம் பஞ்சம் ரைட். இப்போ நாங்கள் பரிசோதனை இப்போ தயார் செய்யிட்டோம். அதாவது இது சூடாக்காத மண்ணுக்கு நாங்கள் என்ன சேர்க்குறோம், பால் விட்டு சூடாக்கிய பாலை விட்டு தயாரிச்சிக்கிறோம். அதே மாதிரி அங்கே
சூடாக்கிய மண்ணுக்கும் அதே மாதிரி தயாரிச்சுக்கிறோம். மேலதிக நுண்ணங்கி வழியிலேருந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே பஞ்சு வச்சு மூடி இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் மேலதிக வழி போகிற வழியில் நுண்ணங்கி இருக்குன்னு அந்த நுண்ணங்கி போக வாய்ப்பு இருக்கா உள்ள? இல்லை. அதே மாதிரி பாலில் நுண்ணங்கி இருந்ததா? இல்லை, ஏன் சூடாக்கிட்டோம். ரைட். அதே மாதிரி அந்த வசனக்குழாய் நுண்ணங்கி இருந்ததா? இல்லை, என்று அதையும் நாங்கள் சூடாக்கிட்டோம். ஓகே. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்க சொன்னால் மண்ணிலையும் மண்ணில் மட்டும்தான் உண்ணங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுலேயும் ஒரு மண்ணை நாங்கள் சூடாக்கினாங்க அதில் உண்ணங்கி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ மற்ற மண்ணை சூடாக்கில உண்ணங்கி இருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ அது அந்த பால் உங்களுக்கு பாலை ஒரு உணவை பலரை செய்கிற காரணம் எது? நுண்ணங்கி. அப்போ இந்த பால் பழுதடைஞ்சிருந்தா திரட்சி அடைஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? அங்கே நுண்ணங்கி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் முடிவுக்கு வரலாம். சரி, நாங்கள் உண்ணங்கி இருக்குன்னு சொல்லி முடிவுக்கு நாங்கள் வரலாம். அப்போ நாங்கள் அவதானிச்சு பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். சரியோ? ஓகே. அவதானம். சூடாக்கிய மண்ணில் இருக்கிற பாலை பார்த்தீங்க இப்பயும் பால் தன்மையோட அது பால் மாதிரியே இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பால் மாதிரியே இருக்குது. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடாக்காத மண்ணில் இருக்கிற பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தயிர் மாதிரி திரைஞ்சி போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தயிர் மாதிரி திரைஞ்சி போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பால் பழுதாக போயிருக்குது. அப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன முடிவுக்கிறோம்னு சொன்னால் வித்தியாசம் பார்க்க தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் பாலாக இது செய்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வருவோம்? அப்போ சூடாக்காத மண்ணில் இருக்கிற பால் பழுதடைஞ்சிருக்குது. அப்போ மிச்ச எல்லா காரணிகளும் கிருமிநீக்கம் செய்யப்பட்டது. மேலதிகமாக நுண்ணங்கி உள்ளே போக வாய்ப்பு இல்லாமல் பஞ்சு மேலே அடைச்சிருந்த நாங்கள். ஆக ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் ரெண்டு இடத்தையும் வித்தியாசப்பட்டது. சூடாக்கிய மண்ணுக்கும் சூடாக்காத மண்ணு தான் அங்கே வித்தியாசம். அப்போ சூடாக்கிய மண்ணில் விட்ட பால் பழுதாக போயில்லை, சூடாக்காத மண்ணில் விட்ட பால் பழுதாக போயிருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு உணவை பழுதடை செய்கிற நுண்ணங்கிகள் உண்டு. அப்போ இந்த பாலை பழுதடை செஞ்சுக்கிறது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணங்கி என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆகவே மண்ணில் நுண்ணங்கி உண்டு என்ற முடிவுக்கு நாங்கள் இந்த பரிசோதனை வந்து கொள்ளலாம்.